வணக்கம் நேர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க பச்சை பயிரை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். பச்சை பயிறு அரை கப் எடுத்துருக்கேங்க. தேங்காய் அரை கப் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை, 3 அச்சு வெல்லம் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். வாங்க ஸ்வீட்டு செய்யலாம். இப்போ நான் இந்த பச்சை பயிரை அரைச்சிட்டு வந்துடுறேன். பச்சை பயிரும் தேங்காயும் நம்ம அரைச்சிடணும் சேர்த்து. இது நல்லா பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கிட்டு அதோட இந்த தேங்காயை போட்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க. இப்போ நெய் ஊற்றிருக்கேங்க. முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து வச்சிடலாம். வறுத்து வச்சிடலாங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அந்த பச்சை பயிறு மாவும் சலித்து அந்த மாவும் தேங்காயும் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்கேங்க கடாயில். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம கட்டி போடாமல் கிண்டணுங்க. இது இப்போ நம்ம வெல்லத்தை நம்ம பாவாக காய்ச்சி வச்சுருக்க பாருங்க. இதையும் நம்ம ஊற்றிக்கலாம். எல்லாத்தையுமே ஊற்றிடுறாங்க. கரெக்டாக இருக்கும். 3 அச்சு தானே போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அதை வச்சு கிண்ட வேண்டியதுதாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா வாசமாக இருக்குங்க பச்சை பயிறு. ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த கட்டி போடாமல் நம்ம கிண்டணும். நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டுங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் போட்டுடலாங்க. இப்போ ஸ்வீட் ரெடி ஆகிட்டுங்க. சூப்பராக இருக்கும். ஒட்டாமல் வருது பாருங்கள். தண்ணி தொட்டுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாதுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. பாருங்க, சூப்பராக வருது பாருங்க. அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்க. பைத்தம்பருப்பில் ஸ்வீட் ரெடி ஆகிட்டுங்க. நல்லா சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.